பங்கும் லங்கயதே கிரிம் யத்குருபா. ஹரிஓ மகாராஜ், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லது சாமிஜி, புருஷால இருக்கீங்க. சரி, நல்லது நல்லது நல்லது. நல்லா போயிட்டுருக்குல்ல? நல்லது நல்லது சாமி, நல்லது. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதைஹம் காயந்தி யம் சாமகா தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதுசுராசுராளாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யோ நாமம் என்று பெயர். பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தில் பாதி அத்தியாயம் நிறைவுற்றது. இப்பொழுது பாதி அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். எந்த ஒரு சாதனைகளையுமே தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதுக்கு பலன் அதிகம் என்பார்கள். அது மாதிரி இந்த சாஸ்திர சிரவணம் தொடர்ந்து அதை கேட்டு வந்தாலே அந்த சாதனைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். திரவியமயா யக்ஞாத் ஞான யக்ஞ பரந்தவன் நம்ம பார்த்தோம். எல்லா வழிபாடு எல்லா செயல்களை காட்டிலும் ஞானம் யக்ஞம் சிறந்தது அப்படிங்கிறார். இந்த யக்ஞம்னா வழிபாடு. ஞானத்தை அடைவதற்குரிய வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறார். சாஸ்திர சிரவண மனன நித்தியாசனம் எல்லா சாதனைகளையும் விட சிறந்தது அப்படின்னு பகவான் சொல்கிறதுபடி நம்ம இப்பொழுது எப்படி 18 அத்தியாயத்திற்குள்ள அரை அத்தியாயம் முடிந்து அரை பகவத்கீதை முடிஞ்சு வரும்போது தன்னுடைய சொரூபத்தை இதில் பகவான் கூறுகின்றார். முதல் 6 அத்தியாயம் 9 விசாரம், ஜீவனை பற்றி விசாரம். 7லிருந்து 12 அத்தியாயம் ஈஸ்வரனை பற்றி விசாரம். இப்பொழுது நம்ம எதில் இருக்கோம்? ஈஸ்வரனை பற்றி விசாரத்தில் இருக்கின்றோம். ஈஸ்வரனை பற்றி விசாரத்தில் பகவான் முதலில் கூறுவது என்ன? நான் என்னிடமிருந்தே இந்த உலகங்களானது, இந்த சர்வபூதமும் சர்வ பிரபஞ்சமும் தோன்றியது என்று சொன்ன பகவான், ஆனால் அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன ஒழிய நான் அவைகளை சார்ந்து இல்லை என்று இதில் பகவான் சொன்னார். அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன, ஆனால் நான் அவைகளை சார்ந்து இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயையுடன் கூடிய இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நான் ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவத்தில் இருக்கின்றேன். எனக்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்று மாயை, இனி ஒன்று பிரம்ம தத்துவம். இந்த மாயையுடன் நான் படைக்கும் பொழுது எந்த நிர்குண பிரம்மம், எந்த உருவமும் எந்த வடிவமும் எந்த ஐம்புலன்களுக்கும் எட்டாத நான். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் யாருன்னா 5 புலன்களுக்கும் எட்டாதவர், கடவுளை நிரூபிக்க முடியாது, அது உணரத்தான் முடியும்னு சொல்லுவாங்க. ஏனால் இது புலன்களால் அறியக்கூடியது அல்ல, இது உணரக்கூடியது, இது அறிவு, இது புரியக்கூடியது. அப்படி ஏனெனில் இதற்கு உருவம் வடிவம் எதுவும் இல்லை. உருவம் வடிவம் நாமம் ரூபம் பெயர் அனுபவம் இதற்கு எதுவும் இல்லை. அப்போ அது என்னாவே இருக்குது அப்படின்னா சைதன்ய ஸ்வரூபக சித் ஸ்வரூபக, வெறும் அறிவு
மாத்திரம்தான் இருக்கின்றது. வெறும் சைதன்ய மாத்திரம்தான் இருக்கும். வேறு ஒன்றும் அது லாபமோ நட்டமோ உருவமோ வடிவமோ இன்பமோ துன்பமோ இல்லை. இதை விளக்கிறதுக்காகத்தே ஒளி பொறிந்தது அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அந்த ஒளி பொறிஞ்சதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன்னு சொன்னால், ஒளி பொறிஞ்சதுன்னா ஏதோ உள்ளே இருந்து ஒரு ஒளி மாதிரி சுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் யோசனை பண்ணுறேன். இது வெறும் சித் மாத்திரம், அறிவு சொரூப மாத்திரம், பிரகாச ரூபமாக மட்டும் இருக்குது. ஆகாசம் ஆகாசம் இந்த ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகம் அதே சொல்கிறார். எப்படி ஆகாசத்தில் வாயு இருக்கின்றதோ அது மாதிரி ஆகாசத்துக்கு உருவம் இருக்கா, ஒரு வடிவம் இருக்கா, ஆனால் அது ஒன்லி வெட்ட வெளி. அது மாதிரி இந்த சைதன்ய சுரூபம் அது சைதன்யம் புரிவதற்காக பல ஆங்கிளில் அது அந்த சைதன்ய சுரூபம் மாயையுடன் கூடிய சைதன்யத்தை பார்க்கும் பொழுது அந்த சைதன்ய சுரூபத்துக்கு உருவம் இந்த உலகத்துக்கு காரணமாகின்றது. சர்வஜனாகின்றான், சர்வசக்திமானாக ஆகின்றான். மாயையை நீக்கி ஈஸ்வரனை பார்க்க முடியாது. ஈஸ்வரனை கடவுளை பார்க்கும் பொழுது மாயையுடன் தான் பார்க்க முடியும். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கடவுளையும் உலகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இருக்கும் பொழுது நம்மையும் இந்த உடலையும் பிரித்து நம்ம இருக்க முடியாதல்லவா? அது மாதிரி இந்த அக்னியையும் அதனுடைய சுடுகின்ற தன்மையும் நம்ம பிரித்து பார்க்க முடியுமா? பிரித்து பார்க்க முடியாது. இரண்டும் கலந்தது தான். நீரையும் அதனுடைய சுவையையும் குளிர் தன்மையையும் நாம் பிரித்து பார்க்க முடியுமா? பிரித்து பார்க்க முடியாது. ஏனெனில் அது இயல்பு. அதுதான். அது மாதிரி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் படைப்பவன், நாம் படைக்கப்பட்டவர், கர்மபல தாதா என்கின்ற அந்தஸ்தே இந்த மாயையை நீக்கி மாயையுடன் பார்க்கும் பொழுதே பகவானுக்கே ஒரு அந்தஸ்து வருது. எப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் தாய்மைங்கிற ஒரு அந்தஸ்து வருது, அம்மா அப்படிங்கிறோம். அந்த தாய்மைங்கிறது குழந்தைக்கு அப்புறம் ஒரு தாய்மைங்கிற ஒரு ஸ்தானம் வருது. அதே மாதிரி குழந்தை இல்லைன்னா தாய்மைங்கிற ஸ்தானம் இல்லை. அது மாதிரி ஒரு குருங்கிற ஸ்தானம் எதனால் வருது? சிஷ்யர் அப்படிங்கிற ஒரு இருந்ததுனாலதான் குருங்கிற ஸ்தானமானது வருகின்றது. அதனால் அது இந்த எங்கும் நிறைக்கின்ற அந்த சைதன்ய சுரூபம் இதனுடைய அடிப்படையில் நான் உலகத்தை படைத்தேன். ஆனால் இந்த உலகத்துக்கும் உலகத்தை படைத்தவன் நான். உலகம் என்னால்தான் இயங்குகின்றன. ஆனால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ வாயுக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆகாசத்தில் நம்ம இருக்கோம். ஆகாசத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, சம்பந்தம் இல்லை. நம்ம செய்கிற செயல்களுக்கு அது பொறுப்பாகாது. வெறும் ஜஸ்ட் ஒரு வெட்ட வெளி இருக்க இடத்த மட்டும் கொடுத்து பேசாமல் இருந்துருக்கு. நம்ம செய்கிற நல்லது கெட்டது பொல்யூஷன்ங்கிறதுக்கு இல்லை. அப்படி பொல்யூஷன் சொன்னால் அது காற்றுல அது அசுத்த காற்று சுத்த காற்றுன்னு இருக்குது. அது மாற்றிக்கொள்ளும். நல்ல காற்றை நல்ல வாசனைகள் இழக்கும்போது அந்த காற்று அசுத்த காற்றாயிரும். காவேரி கங்கை அப்படிங்கும்போது நல்ல ஒரு குளிர்ந்த காற்றடிக்கும். கொவ்வு நதியில் போனால் அது ஒரு வேறு மாதிரியான, சாக்கடையில் போனால் அது வேறு மாதிரியான காற்றடிக்கும். அந்த காற்று இயற்கை சூழ்நிலை எப்படியோ அப்படி இருக்கும். ஆனால் அது எங்கே போனாலும் ஆகாசத்தை விட்டு தாண்டாது. அது மாதிரி இது எனக்கும் ஆகாசத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஆகாசத்தில் நம்ம இருக்கோம். எல்லா உயிர்களும் ஆகாசத்து இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல அந்த பிரம்ம தத்துவமானது ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் அதனாலதே இயங்குகின்றது. ஆனால் அதில் நான் இல்லை. மாயையும் நானும் என்னால்தான் மாயை இயங்குகின்றது. ஆனால் மாயைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது, மாயை என்பதே இல்லை. மாயை என்பது இல்லாததோ
அது மாயை. எது இல்லாததை இருப்பது போல காட்டுகின்றதோ அது மாயை. மாயையினுடைய நேச்சரே முக்குண வடிவமானது, அஞ்ஞானத்துடன் கூடியது, அறியாமையுடன் கூடியது, பேக் நாலேஜ், புரியாமையுடன் கூடியது. அதனாலதான் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. வருவார்கள் போவார்கள், எல்லாம் மாயையிலிருந்து. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், எல்லாம் மாயையிலிருந்து தோன்றியது, கடைசியில் மாயையிலேயே இருக்கிறது, இறுதியில் அது மாயையாகவே ஆகிவிடுகின்ற, மாயையுடன் ஒடுங்குகின்றது. களிமண்ணிலிருந்து பானை தோன்றியது, பானை களிமண்ணிலேயே இருத்தலை இருக்கின்றது, இறுதியில் அது எங்கு ஒடுகின்றது? மண்ணில் ஒடுங்குகின்றது. எங்கு வந்ததோ அங்குதான் ஒடுங்க வேண்டும். அது மாதிரி இந்த உலகம் அல்லது நாம் இறைவனிடமிருந்து, பிரம்மஸ்வரூபத்திலிருந்து அல்லது கடவுளிடமிருந்து நம்ம வந்தோம். இறுதியில் நம்ம எங்கு ஒடுங்குவோம்? அந்த கடவுளிடம்தான் போய் ஒதுங்குவோம், ஆண்டவன்கிட்ட நம்ம ஒதுங்குவோம். அதைத்தான் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். சிருஷ்டியினுடைய இறுதியில் அனைத்து உயிர்களும் என்னிடம் ஒடுங்குகின்றன. காரியம் காரணத்தில் ஒடுங்குவது போல காரணமாகிய இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் காரணமாகிய என்னுடைய மாயையில் ஒடுங்குகின்றன. அந்த மாயைக்கு இந்த இடத்துல பகவான் யூஸ் பண்ணுறாரு, பிரகிருதி அப்படிங்கிறார். பிரகிருத்தினால் ஒன்றுதான், மாயை என்றாலும் ஒன்று தான். இந்த மாயை 2 அவஸ்தைகளை உடையது, வெக்தம் அவ்யக்தம், 2 நிலைகளை உடையது. எதுவுமே 2 நிலைகள் தான். ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒன்று, 2வது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்று. விதையில் மரம், செடி, கொடி, இலை எல்லாம் இருக்குது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் சூட்சுமமாக இருக்கின்றது. இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா எப்படி மரம் வருது விதையில்? ஆனால் சூட்சுமமாக இருக்கின்றது. ஆனால் ஸ்தூல நிலை மரம், செடி, கொடி. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவ்யக்தம் என்று பெயர், கண்ணுக்கு தெரிகிறதுக்கு வியக்தம் என்று பெயர். அதனால் இந்த அவஸ்தை 2 நிலைகளை உடையது. முதலில் காரண அவஸ்தையிலிருந்து காரிய அவஸ்தை மரம், காரண அவஸ்தையாக விதையிலிருந்து காரியமாகிய மரம் தோன்றியது. அம்மாதிரி இந்த காரணமாகிய மண்ணிலிருந்து காரியமாகிய பானை தோன்றியது. காரணத்திலிருந்து எது தோன்றியதோ அது காரியம், காரியத்திற்கு எது காரணமோ அது காரணம், இறுதியில் எது காரியமோ அது மித்யா, அது உண்மையில் இல்லை. ஏன்? அது காரணத்தில் ஒடுங்குகின்றது. அதனால் இந்த இடத்துல பகவானிடமிருந்து, இந்த மாயையிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. ஆனால் மாயைக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரளய காலத்தில் ஒடுங்கி அடுத்து ஒரு இதை சொல்கிறாரு, மீண்டும் அதனுடைய கர்மபலனுடைய அடிப்படையில் மீண்டும் உலகத்தை படைக்கும் பொழுது மீண்டும் இந்த உலகம் படைக்கப்படுகின்றது. அதை 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ 7வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். சர்வம் இதே ஈசனை பற்றிய அறிவு. இப்போ 7லிருந்து 12 அத்தியாயம் என்ன? ஈஸ்வரனை பற்றிய அறிவு. இப்போ நம்ம சொல்கிறது ஈஸ்வரனை பற்றியே வரும். அடுத்து பக்திங்கிறது ஈஸ்வர அறிவு. விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம், இதெல்லாம் நமக்கு வரும். அதை நம்ம பார்த்து வரோம். இப்போ ஈஸ்வரனை பற்றிய அறிவு, இப்போ அனைத்தும் ஈஸ்வரனை பற்றிய அறிவு. இப்போ 7வது ஸ்லோகம். சர்வபூதானி கௌந்தேய, சர்வபூதானி கௌந்தேய, பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், கல்பக்ஷயே புனஸ்தானி, கல்பக்ஷயே புனஸ்தானி, கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம், கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம்.
அந்த சுலோகத்தினுடைய சாரம், சர்வபூதானி கௌந்தேய, ஏ குந்தியினுடைய புதல்வனே, ஏ அர்ஜுனா, சர்வபூதானி எல்லா உயிர்களும், எல்லா பஞ்சபூதமும் 84 லட்சம் யோனிம்பாங்கள். அதனால் எல்லா உயிர்களும் பிரகிருத்திம் யாந்தி மாமிகாம், எல்லா உயிர்களும் பிரகிருத்திம் யாந்தி பிரகிருத்தியை அடைகின்றன. எதில்? எல்லா பூதமும் அல்லாது எல்லா ஜீவராசிகளும் அல்லது இந்த உலகம் முழுவதும் பிரகிருத்திம் யாந்தி பிரகிருதியை அடைகிறது. எப்போ? காரண ரூபத்தை அடைகிறது. எல்லா உலகமும் எல்லா படைப்பும் பிரகிருதியை அடைகிறது. இந்த இடத்துல பிரகிருதினா மாயைக்குள் ஒடுங்குகின்றது அல்லது காரண அவஸ்தையில் ஒடுங்குகின்றது. எப்படின்னா நம்ம இப்போ ஸ்தூல நிலையில் விழித்து கொண்டு இருக்கின்றோம். இரவு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாமே ஒடுங்கி விடுகின்றோம். அதே அந்த காரண அவஸ்தை. அது எப்படி என்னங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எப்படி நம்ம இரவில் தன்னை மறந்து அனைத்து உயிர்களும் ஏதோ ஒன்றில் ஒடுங்குது, அந்த ஒடுங்குதல்னே காரண நிலை, காரண சரீரத்தில் ஒடுங்குறோம். அதே மாதிரி இரவுங்கிறது பிரளய காலத்தில் எப்படி நம்ம தூக்கத்தில் காரண சரீரத்தில் ஒடுங்குவது போல அனைத்து உயிர்களும் இறுதியில் பிரளய காலத்தில் காரண பிரபஞ்சத்தில் ஒடுங்குகின்றன. அதாவது தூக்கம் மாதிரி ஒடுங்கிருக்கு. எப்படி ஒடுங்குது? நம்ம நைட் தூங்குகிற மாதிரி. அப்போ மறுநாள் விழித்தவுடன் அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படி இருந்தோமோ அப்படித்தான் எந்திரிக்கிறோம். ஒரு புதிதாக யாரும் எழுவதில்லை. அந்த பாவ புண்ணியத்தோட அந்த பொசிஷனோடு தான் எந்திரிக்கிறோம். அது மாதிரி தான் இந்த அடுத்த 2வது வரியில் எப்படி காரண பிரபஞ்சத்தில் ஒடுங்கி பிரம்மா விழித்தவுடன் பிரம்மா இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்றவுடன் அது மீண்டும் விசிறுஜாமி, மீண்டும் இந்த உலகத்தை அவர்களுடைய கர்ம பலனுடைய அடிப்படையில் நான் படைக்கின்றேன். அது 2வது வரியில்